Hey guys, நான் Jessie Evangelin. Welcome to Tamil Beauty Secret. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு நான் எப்படி மேக்கப் போறேன்னா இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னுடைய தீபாவளி மேக்கப் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக ட்ரெஸ்லாம் எடுக்கல. எனக்கு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சிம்பிளாக தான் நான் எனக்கு இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வந்து ரொம்ப ஹார்டாலாம் மேக்கப் போடாதீங்க. ரொம்ப லைட்டாக ரொம்ப சூப்பராக நீங்கள் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டாசுலாம் வெடிப்போம். ஸோ அந்த டஸ்ட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஓவராக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகிடும். லைட்டாக போடுங்க, சூப்பராக போடுங்க. இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே என்ன பண்ணக்கூடாது, உடனே வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே நீங்கள் காம்பேக்டு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடாதீங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே உங்கள் போஸ்டில் என்ன இருக்கும், ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த க்ரீம்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டுக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன், லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினாலே போதும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் SPF பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, ரொம்ப நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. சன்ஸ்க்ரீனுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது, நல்ல வெயில் அடித்தா தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா சீசனும் நம்ம போடலாம், கண்டிப்பாக போடுங்க. நான் லோட்டஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு லோட்டஸ் ரொம்ப பிடிக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும்லாம் கிடையாது, நிறையவே யூஸ் பண்ணலாம். லோட்டஸ் சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா SPF வந்து 50 இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் போட்டோடனே நல்ல ஆயிலி ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு மேட் ஜெல் தான். ஸோ அப்படியே ஸ்கின்னோட சூப்பராக செட் ஆகிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சீரம். உங்களுக்கு நான் சொல்கிறது என்னவோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சீரம் அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சீரம்லாம் இல்லை அப்படின்லாம்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல. பட் சீரம் இது எப்படி செய்யணும்னு நான் அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே போடுறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இது வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர். இது வந்து 2 in 1. நீங்கள் வந்து இது கன்சிலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா அவனே ப்ரஷ் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் தனியாக கையில் பண்ணாதீங்க, இந்த ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணாதீங்க, இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். கன்சிலர் வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய அந்த மாதிரிலாம் இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. நான் வந்து இது நல்லா போட்டுக்கிறேன். இந்த ப்ரஷ் இருக்கிறதுனால நல்லா பிளெண்ட் ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நல்லா இது பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபவுண்டேஷனே உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், கொஞ்சம் ப்ரைட்டாக எடுத்து கொடுக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் நல்லா அடிச்சுனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு நிறைய மேக்கப் போட்டிருக்கா, அதை எடுத்தே கொடுக்கும். ரொம்ப அழகாக நீட்டாக மேக்கப் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. ரொம்ப அழகாக போடுங்க. சரிங்களா? ரொம்ப லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இது மேக் ஸ்டூடியோ ஃபிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். எனக்கு வந்து ஏற்கனவே என்னோடய ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால நான் ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து லாரியல் யூஸ் பண்ணுறேன், லாரியல் பாரிஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் அந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோஸில் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது இங்கே ஸ்டார்டிங்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க நல்லா தெரியும். ஸோ இந்த பின்னாடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நம்மளே ஐப்ரோஸ் இல்லைன்னு தான் நம்ம வரைகிறோம், ஆனால் அதை வந்து நான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக நம்ம பண்ணிக்கலாம். அவனே ப்ரஷ் கொடுத்துருப்பான், நீங்கள் அதை வச்சு அழகாக நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப டார்க்காக போடாதீங்க, அது வந்து ரொம்ப ஹார்டாக எடுத்து கொடுக்கும். லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஐ ஷேடோ போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பீட் இட் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நேச்சுரல் நியூட் ஷேட்ஸ் தான் இது, நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, செகண்ட் கலர் இது எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டார்க் ஆரஞ்ச். ஐ ஷேடோ கூட ரொம்ப லைட்டாக போடுங்க, ரொம்ப ஹார்டாக போடாதீங்க. நம்ம மேக்கப் வந்து இதுவே நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோன்னா நம்ம நல்லா கிராண்டாக மேக்கப் போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பட்டாசு டேயில் நம்ம நல்லா நம்மளோட டே தான், ஆனால் லைட்டாக மேக்கப் போடும்போது ரொம்ப அழகாக இருப்பீங்க, உங்களுக்கும் உங்கள் ஸ்கின்னும் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? கையில் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கீழே நம்ம வச்சுக்கலாம், கண் வந்து அழகாக எடுத்து கொடுக்கும். நான் ஐலைனர் வந்து டாஸ்லர் யூஸ் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐலைனர் வைக்க தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு டாஸ்லர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும், அழகாக வந்து நம்ம வரையலாம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைய பிராண்ட் வந்துருக்கு, இருந்தாலும் எனக்கு டாஸ்லர் ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் ஐலைனர் வச்சுக்கிறேன். நான் போட்டுட்டேன். இது கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காஜல் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லாக்மி ஐகானிக் தான் யூஸ் பண்ணுறேன். குட்டி குட்டி கண் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக காட்டும், பெரிய கண் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஏன்னா இன்னும் பெருசாக காட்டும். குட்டி கண்ணு தான் கொஞ்சம் நான் பெருசாகவே வரைஞ்சிக்கிறேன். போட்டுட்டேன். மஸ்காரா வந்து நான் மெபிலின் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இருக்கும். மெபிலின் கலோசல் மஸ்காரா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐலேஷை வந்து நல்லா பெருசாக காட்டும், ரொம்ப அழகாக காட்டும், அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்க்கு நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லிப் பாம் போடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ் சேஃபாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் போடுற லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வரும், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லாக்மி லிப் லவ், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக்மியோட பென்சில் தான், லிப் லைனர் தான். லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னாலே லிப் லைனர் நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது உங்கள் லிப்ஸ் வந்து அழகாக எடுத்து கொடுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு கொஞ்சம் டார்க்காக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த கலர் பிங்க் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா டேஷ் ஆஃப் பிங்க்கு 05. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன், இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அது இல்லாமல் ஃபேஸஸ் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மேட் ஃபினிஷ் கூட. நீங்கள் காலையில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய வீடியோஸில் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்லா இருக்குன்ட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
உங்கள் ட்ரெஸ் வந்து லைட்டாக இருக்குன்னா, லைட் கலர்ஸாக இருந்தால் நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து டார்க் கலர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் ட்ரெஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தால் லிப்ஸ்டிக் வந்து லைட் கலரை கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபெஸ்டிவல் மேக்கப். எனக்கு மேக்கப் போட ரொம்ப தெரியாது. எனக்கு என்ன தெரிஞ்சதோ அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்சமாக பட்டாசு வெடிங்க, கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிடுங்க. ஹாப்பி தீபாவளி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது கூட பத்திரமா சேஃபாக பட்டாசு வெடிங்க, கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிடுங்க, நிறைய சந்தோஷமா இருங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தீபாவளி விஷஸ் சொன்னேன்னு மறக்காம சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி எவ்ரிவன். பாய், டேக் கேர். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்ல உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெசி.